ஃப்ரேம் கரெக்டாக இருக்குல்ல? குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா காசியில் இருக்கோம். ஸோ இந்த ஊரை பற்றி நிறைய சிறப்புகள் இருக்குது, நிறைய பெருமைகள் இருக்குது. மெயினாக இன்றைக்கி காசியில் நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அதில் மெயினான ஒரு டாபிக் என்னென்னா, யோகிகள் பிளட் டொனேஷன் பண்ணலாமா, இல்லை யோகிகளோட உடல் அவங்களுடைய ஆத்மா பிரிஞ்சதுக்கப்புறம் எரிக்கலாமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன காரணம் அப்படின்னா, காசியில் எரிக்கிற வழக்கமும் இருக்குது, அதுபோக தண்ணியில் மிதக்க வைக்கக்கூடிய பழக்கமும் இருக்குது. 2 பழக்கமே இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன, அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக மனித வாழ்க்கை என்பது வேறு, யோக வாழ்க்கை என்பது வேறு. யோக வாழ்க்கைக்குள்ளே போயிட்டாவே சாதாரண மனிதன் என்பவன் யோகியாக மாறிவிடுகிறான். இதில் நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு யோகியானவன் நிச்சயம் பிளட் டொனேஷன் செய்யக்கூடாது. இதை கேட்டோன்னே உங்களுக்கு கடுப்பாகலாம், டென்ஷன் ஆகலாம். என்னப்பா பிளட் டொனேஷன் செய்கிறதா ரத்த தானம் தான் சிறந்ததுன்றாங்க, நீ என்னமோ ஆப்போசிட்டாக சொல்கிறேன்ற மாதிரி தோணலாம் உங்களுக்கு. பட் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு யோக சாதகன் என்பவன் தனது வாழ்வில் பெரும்பாலான நேரத்தை செலவிட்டு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயோ இல்லை மற்ற நேரங்கள்லேயோ தன்னோட வாழ்க்கையவே செலவு பண்ணி மணிக்கணக்கில் உட்கார்ந்து தவ பயிற்சி பண்ணும்போது அவனுடைய உடல்நிலை, அவனுடைய உடல் செல்கள், அவனுடைய பிளட் எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி மாறும். வேறு மாதிரி மாறும்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, அருளாக மாறும். அருளாக மாறும்போது அந்த பிளட்டுக்கு அப்பேற்பட்ட ஆற்றல் என்பது உண்டு. ஸோ இது சின்னதாக கிடைக்கக்கூடிய விஷயமே இல்லை. இப்போ நார்மலாக பிளட்டு வேணும்னா யாருக்கிட்ட வேணாலும் பிளட்டு வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு யோக சாதகனுடைய ஆற்றல் என்பது அவ்வளவு சீக்கிரம் அமையாது. அவனுடைய யோக சாதகனோட ஆற்றல் என்பது அவ்வளோ சீக்கிரமாக அமையாத ஒரு விஷயம். ஸோ அந்த பல வருடம் நாம் சேமித்து வைத்த அந்த ஆற்றலை வீண் செய்யாமல் நிச்சயமாக ஒரு மனிதன் என்பவன் சேர்த்து கொண்டே வர வேண்டும். ஸோ இதில் தான் மெயினான விஷயம் என்பது இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது அது பிளட்டு கிடையாது, அது அமிர்தத்துக்கு ஈக்குவலானது. ஸோ பல வருட தவம் என்பதே வீணாகிவிடும், வீணாக போய்விடும். ஸோ மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, மனிதன் என்பவனுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள், எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அவனுக்கு பிளட் என்பது கொடுக்கலாம், பிளட் என்பது வாங்கலாம். ஆனால் நிச்சயமாக எந்த சூழ்நிலை கொண்டும் அவர்கள் ஒரு யோக சாதகன் என்பவன் தனது பிளட்டை கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் அவர்களுடைய அத்தனை வருட தவமும் வீணாகிவிடும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னு கேட்டிங்கன்னா, யோக சாதகர்களுடைய உடலை எரிக்கக்கூடாது. வள்ளலாரே சொல்கிறார், சமாதி தான் வைக்க வேண்டும். ஏன் சமாதி வைக்க வேண்டும்? அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் சொன்னோன்னா கொஞ்சம் பிரம்மாண்டமாக உங்களுக்கு தெரியும், சில விஷயங்கள் நம்பாத மாதிரி தெரியும். இப்போதைக்கு பேசிக்கான ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு யோக சாதகன் தனது உடலை விட்டு வெளியேறும்போது, மெயினாகவே நான் சொல்கிறது, உடலை விட்டு ஆத்மாவாக வெளியேறும்போது இந்த அண்ட சராசரம் எங்கும் ஒளியின் ரூபமாக சுற்றி கொண்டே இருப்பான். அவன் எப்போது வேண்டுமானாலும் அந்த உடலிற்கு வரலாம், விருப்பப்பட்டால் வேறு உடல் வேண்டுமானாலும் எடுக்கலாம். இதனால தான் ஒரு உடலை எரிக்கக்கூடாது என்று சொல்வதற்கு அவ்வளவு காரணங்கள் என்பது உண்டு. பொதுவாகவே உடலை எரிக்கக்கூடாது, சமாதி தான் பண்ணணுன்றாங்க. நோயுற்ற உடம்பை எரிக்கலாம், நல்ல முறையில் இறந்தவர்களின் உடலை எரிக்கக்கூடாது என்பது ஐதீகம். ஐதீகம் மட்டும் இல்லை, சித்தர்கள் மகான்கள் சொன்னது. நன்றி, வணக்கம். Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ để không bỏ lỡ những video hấp dẫn.